ஹாய், வெல்கம் டு ரேவணி விலாக்ஸ். இந்த மாதிரி நான் சொல்லி பல மாதம் ஆயிடுச்சு. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். பட் ஆனால் அப்போ வீடியோஸே அப்லோட் பண்ண முடியல. நான் ப்ரெக்னன்சி ஜேர்னியை தான் இந்த யூடியூப்பில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் சம் ரீசனால் சேனல் ஸ்டார்ட் பண்ண கையோடு ஆக்டிவாகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் 3 இயர்ஸ் கழித்து இப்போ கொஞ்சம் கெரியர் பிரேக்கில் இருக்கிறதுனால சரி ஒய் நாட் நம்ம வந்து அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். பட் நிறைய ப்ராப்ளம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அதனால் அகெயின் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட முடியாமல் போச்சு. அப்படி ஒரு டைம் வந்து ஐயப்பன் சீரிஸ் நான் ரீசெண்டாக போட்டுட்ருந்தேன். அது நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆக்சுவலாக. பட் ஆனால் மொபைல் டிஸ்பிளே இஷ்யூனால என்னால் ஒரு 10 வீடியோக்கு அப்புறம் கண்டினியூவே பண்ண முடியல. பட் ஆனால் அது போட்ட ஒரு 10 வீடியோஸில் எனக்கு ஒரு 20+ சப்ஸ்கிரைபர் ஏறினாங்க. அப்படி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இந்த ஏர்லி ஸ்டேஜில் எனக்கு. ஸோ இப்போ நியூ இயரும் பிறந்துருச்சு. என்னோடய மொபைல் இஷ்யூவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒய் நாட் நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ரேண்டம் டே ஆஃப் மை லைஃப் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையிலேயே வந்து ரேவந்த்க்கு இன்றைக்கி வீக் ஆஃப்ன்றதுனால இந்த பெட் மேட்ரஸை வந்து கொஞ்சம் மாடியில் வந்து காய போடலாம், வெயில் கிட்ட வைக்கலான்ட்டு. ஏன்னா மெரு வந்து அதை யூரினேட் பண்ணி ஓவர் ஸ்மெல்லாக இருக்குது இந்த வெதரில். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து வெளியே சன் வெளிச்சத்தில் நம்ம காமிச்சோன்னா அந்த சன்லைட் ரேஸ் பட அந்த ஸ்மெல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து இது காலையிலே வேலையாக இது பண்ணிகிட்ருக்கோம். சத்தியமாக இவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. சரியான வெயிட். அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி 2 பேரும் தூக்கிட்டு போய்ட்டு அதை மாடியில் காய போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே எங்களோட ரொட்டீனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாடியில் இப்போ மேட்ரஸ் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சூடாக டீ போட்டு குடித்தோம். ஏன்னா செம்ம வெயிட்டு, மேட்ரஸ் இவ்வளோ ஹெவியாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதனால் அந்த டயர்டோடு நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பிஸ்கெட்லாம் தொட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மார்னிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்குள்ளே டிஃபனுக்கு வந்து மெருவே வந்து எனக்கு மேகி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகி பாக்கெட்டை தூக்கிட்டு வந்துட்டா. ஸோ அவளுக்கு தனியாக மேகி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நார்மல் தோசை சட்னி அதை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். இவளுக்கு மட்டும் மேகி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் 3 பேருக்குமே. அப்புறம் ரேவந்த் கொஞ்ச நேரம் அவளை வெறுப்பேற்றிட்டு இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் ஹைட்னால் பயம். அதனால் இந்த வாஷிங் மிஷின் மேலே உட்கார வச்சதுக்கு பயங்கரமாக பயந்துட்டா. காக்கா மிமிக்ரி பண்ணுற ஒரே ஆள் நீயாக தான் இருப்பேன் போல். அணில் எப்படி கத்தும் தெரியலையே. அணில் வாந்தி எடுக்கிற மாதிரி கத்தும். அது கோழி. ஏய் என்னடா பண்ற? மேஜிக் ஷோ. பாப்பா என்ன பண்றீங்க? அப்ப என்ன பண்ற? நீ என்ன ரெடி ஆயிடுச்சு? இன்னும் ஒண்ணுமே ஆகல. ரெடி ஆயிடுச்சுன்ற அதெல்லாம் போட முடியாது. அதெல்லாம் மேகியில் போட்டால் மேகி நல்லா இருக்காது. உனக்கு பிடிச்ச பீஸ் போட்டு அம்மா மேகி பண்ணிட்டேன். இதுவா என்னென்னமோ கேட்குறாங்க. இதெல்லாம் சாப்பிட முடியாது. இதெல்லாம் ஊற வச்சு சமைச்சு சாப்பிடணும். இது சாப்பிட முடியாது. ரெண்டாவது வாட்டி சாப்பிடாததுக்கு எதுக்கு ஸ்பூன் கேட்குற? ஐயோ ஏய் அதெல்லாம் வச்சு சமைக்கூடாது. உனக்கு டாய்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு சமை. அரிசி தரேன். ஓகே, அரிசி தரேன். அதுலேருந்து ஏதாவது ஒரு பீஸ் கொட்டுட்டுமே உனக்கு இருக்கு. அப்ப மேகி கிடையாது மெரு உனக்கு. மேகி வேணாம், அவளுக்கு வேணாமே, நம்ம தான் சாப்பிட போறோம். ஆமா, மெருக்கு மேகி கிடையாது. அதை எடுத்து கொட்டினா மெருக்கு நோ மேகி. இப்போ அதை எடுத்து வைக்கலனாலே அவளுக்கு கிடையாது.
காலையிலே அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து பயங்கர அமர்க்களம். காக்காவை துரத்துறேன், காக்காவை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறேன்ட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் மேகிலாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் குளிச்சுட்டும் வந்துட்டேன். அண்ட் மெருவும் சாப்பிட்டா, நாங்களும் சாப்பிட்டுட்டோம். ஸோ நான் வந்து பேக்ரவுண்டில் பேசினது வந்து சரியாக கேட்கல. வீட்டில் டிவி சவுண்டு இருந்ததுனால நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் இப்போ கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஜெப்டோவில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வீட்டில் சுத்தமாக இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருந்துச்சு, வெங்காயம் கூட இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கடைக்கு போய் வாங்குகிற அளவுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ரேவந்த் வீட்டில் இருந்தாலே இப்படி தான், பெருசாக ஒரு மாதிரி லேசியாக தான் போகும் எங்களுக்கு. அதனால் ஜெப்டோலேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுதான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ பேசிட்டே இந்த கேப்பில் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ கீழே போயிட்டு அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தா வீடே 2 துண்டாக்கி வச்சுருக்காங்க 2 பேரும் சேர்ந்துட்டு. அவள் மேகி முழுசாகவும் சாப்பிடலை, அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொட்டி ஒரு அமக்கலம் பண்ணி வச்சிட்ருந்தா. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு நீங்களே பாருங்களேன். அந்த பொம்மையை வந்து இது வீடாம், அந்த பொம்மைக்கு வந்து அவள் ஃபுட்டு கொடுக்குறாளாம். இப்படி தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக அவள் பண்ணிகிட்ருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் வந்து நம்ம யூஷுவலாக செட்டில் பண்ணுற மாதிரி எல்லாம் பிரித்து பார்த்துட்ருந்தேன், கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து பீன்ஸ், அப்புறம் ஆப்ரிகாட் பீன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பீன்ஸ், அப்புறம் வெங்காயம், அப்புறம் வெண்டைக்காய், கத்திரிக்காய் வித்தியாசமாக இருந்தது. நான் பச்சை கத்திரிக்காய் ஸ்மால் சைஸில் வரும் பார்த்தா பெருசு பெருசாக 3 கத்திரிக்காய் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கோவக்காய், அப்புறம் மஷ்ரூம், அந்த மாதிரி இந்த வீக்குக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் நான் ஜெப்டோலேயே வாங்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாமே ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். பட் இதில் வந்து எல்லாமே பேக்கடாக இருந்ததுனால இந்த கவரில் வந்தது எதுவுமே நான் வந்து வெளியே எடுக்கலை. அப்படியே ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த நெட்டட் கவர்ஸில் வந்தது மட்டும் நான் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் வந்து அப்படியே நீட்டாக அப்படியே செட்டில் பண்ணிட்டேன். அண்ட் கருவேப்பிலை மட்டும் எடுத்து கொஞ்சமாக உருவி டப்பாவில் போட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே அப்படியே முழுசாக ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டேன். ஏன்னா அவங்க கொடுத்த கவரில் கொஞ்சம் ஓட்டை இருந்துச்சு, அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கும்ல, அதுக்காக. ஸோ இதை அப்படியே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு சேஃபாக செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எதுவுமே நான் வந்து இந்த வாட்டி பாக்ஸில் மாற்றலை. ஏன்னா அவங்க டைட்டாக பேக் பண்ண கவர்ஸில் நம்ம அப்படியே வச்சிட்டாலே மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதை நம்ம எடுத்து என்னோடய டப்பாவில் போடும் போது தான் பிரச்சனை. ஸோ நெட்டடில் வந்தது ஆப்வியஸ்லி நம்ம பிரித்து கொட்டி தான் ஆகணும். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே அடுத்த பஞ்சாயத்து, இவளுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தோம் முந்தான நாள், அதை வந்து எடுத்து ரேவந்த் வந்து அவள் பனியனில் கட்டி விட்டு ஒரு அமக்கலம். இவங்க 2 பேர் இருந்தாலே இதே பஞ்சாயத்து தான். எப்போ பாரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இவள் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சப்பா, அவன் வந்து இவளை வெறுப்பேற்றுவான். இதுதான் இவங்க 2 பேருக்கும் வேலை. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வேலையை பார்த்துட்ருக்கான். பட் டென்ஷன் ஆகிட்டா பயங்கரமாக. அதை கட்டிட்டு அவள் சுற்றிட்டு இருந்தது பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. வீட்டை ஒரு அமக்கலம் பண்ணி வச்சிருக்க மீரோனி. ஸோ அதுக்குள்ளே நான் அப்படியே லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். செய்கிற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணலான்ற பிளான் பெருசாக இல்லை, வெறும் மஷ்ரூம் பிரியாணி. ஆனால் சைடு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஓகே, அந்த 2 கத்திரிக்காய் இருந்துச்சு, சரி கத்திரிக்காய் வச்சு பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு டியூஸ்டே, ஸோ அதனால் நான்வெஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சரி ஓகே, கத்திரிக்காய் வந்து ஈஸியாக குக்கரில் பண்ணுவேன். நான் நார்மலாக வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கிட்டு அப்படியே குக்கரில் விசில் விட்டு இறக்கிடுவேன். கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு தாளித்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து இந்த கத்திரிக்காய் சப்ஜி வரும்ல பிரியாணிக்கு, அதுக்கு ஈக்குவல் டேஸ்ட்டே கிடச்சிரும். அண்ட் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் குக்கரில் பண்ணுறதுனால. அதனால் 2மே வந்து எனக்கு ஓவராலாக ஒரு 1 hour தான் டைம் இருந்தது. ஏன்னா இது செய்யும் போதே ஆல்மோஸ்ட் 1:30 ஆகிடுச்சு. ஸோ 2:15 முடிச்சிடலாம், ஒரு 2:30க்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிவிட்டு கடன்னு மஷ்ரூம் பிரியாணியும் இந்த கத்திரிக்காய் தொக்கும் வந்து குக்கரில் பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கிடையில் இவள் வேறு வந்துட்டு அம்மா தூக்குன்னு. அவளுக்கு எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் என் கூட தான் இருக்கணும், நான் தூக்கி வச்சுருக்கணும். அப்போ தான் அவளுக்கு வந்து அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகும். அதுவும் வந்து நான் சமையல் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி இவன் வந்து என்னை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. பட் என்ன பண்ணுறது, ஆல் டாட்லர் மாம்ஸ் இதை ஃபேஸ் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. அண்டு பிரியாணியுமே வந்து நல்லா சூப்பராக தான் வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ நினச்சதை விட சீக்கிரமாகவே ஒரு 1/2 hourலேயே நான் பண்ணிட்டேன்.
ஸோ அதனால் மிருவையும் குளிக்க வச்சுட்டு மீன்மேல் அந்த விசில் வரதுக்குள்ளே அவளை கொஞ்சம் சீக்கிரமாக குளிக்க வச்சுட்டு ஸோ நாங்களும் சாப்பிட்றலான்னு ஏன்னா பயங்கர பசி. அதனால் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு செம்ம பசி எங்களுக்கு. ஈவன் ஈவினிங் மார்னிங் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டோம். அப்போயுமே எங்களுக்கு பயங்கர பசி ஆரம்பிச்சிட்டா அடுத்த பஞ்சாயத்து. இவளுக்கு என்ன தான் பிரச்சனைனே எங்களுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் அடம். ஒரு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க எங்களை விட மாட்றா. ஏதாவது ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரேவந்த் வந்தாங்க. அவங்கள சுற்றி இவள் வந்துட்டுருக்கா. இதுதான் நடந்துச்சு. ஸோ பிரியாணி நான் நினச்ச மாதிரியே செம்ம சூப்பராக வந்தது. நான் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அரிசி போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு தான் இறக்குனேன். சாதம் வந்து அடி பிடிக்காமல் அப்படியே உதிரியாக செம்ம சூப்பராக வந்தது. இந்த கடை ஸ்டைல் பிரியாணி மாதிரியே எனக்கு கிடச்சிது. அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் இதை ஆக்சுவலி எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க செய்வாங்க. அவங்ககிட்ட ரெசிபி கேட்டு நான் செஞ்சேன். செம்ம சிம்பிள் ரெசிபி இது. டக்குன்னு ஒரு 2 கத்திரிக்காய் இருந்தால் போதும். ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் பிரியாணிக்கு. அப்படி செஞ்ச ரெசிபி தான் இது. நார்மல் தாளிப்புக்கு நம்ம கடுகு, மிளகு, சீரகம், அப்புறம் வெங்காயம், தக்காளி ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பைசஸ் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி குக்கரில் மூடி போட்டு ஒரு 1.5-2 விசில் விட்டாலே போதும். தொக்கு வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது 2த்துக்கும் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருந்தது. நான் மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தா கூட அது இந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்குமான்னு தெரில. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மிரு பயங்கர என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா மஷ்ரூம் பிரியாணி. அவள் ரீசெண்ட் டைம்ஸில் தான் கொஞ்சம் இந்த ஃபுட்டெல்லாம் புதுசாக டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அது வரைக்கும் வெறும் பருப்பு சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இதை தாண்டி அவளோட கம்ஃபர்ட்ஸ் ஃபுட் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ கொஞ்சம் பிரியாணிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அது மாதிரி இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே அவளை பொறுத்த வரைக்கும் வந்து பிரியாணி. ஸோ அந்த மாதிரி. அண்ட் அவளும் வந்து மஷ்ரூம் பிரியாணினா லாஸ்ட் டைம் நல்லா சாப்பிட்டா. அதனால் இந்த வாட்டி அவளுக்கு மஷ்ரூம் நிறைய எடுத்து வச்சு கொடுத்தேன். சூப்பராக சாப்பிட்டா. அண்ட் எங்களோட லன்ச் வந்து அப்படியே க்ளீன் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு பச்சடியே தேவைப்படல. சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. ஸோ நாங்களும் நல்லா பிரியாணி சாப்பிட்டு மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு தூக்கத்தை போட்டு முடித்தோம். என்னடா ரியாக்ஷன் இது? கத்திரிக்காய் தொக்கு சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கா? நைஸ்ல. ஓகே சரி. என்ன சொன்ன? என்ன சொல்லி கூப்பிட்ட? என்ன வாடி சொல்வியா? என்ன வாயாடி என்னது குட்டியாடா? ஸோ சாப்பிட்டு முடிச்ச கையோட நேராக மாடிக்கு வந்துட்டு பெட்டு போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே மாடியில் விட வேண்டாம், ஏதாச்சும் இந்த புறாலாம் வரும், ஏதாச்சும் சீப் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியாச்சும் இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வந்துட்டோம். ஆனால் காலையில் தூக்கிட்டு போய் மேலே ஏற்றுனதுக்கே எங்களால் முடியல. இறக்கிறதுக்கு என்னென்னா பண்ண போகிறோன்ட்டு செம்மல்ல 2 பேருக்கும். ஆனால் ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை கீழே இறக்குற ப்ராசஸில் இறங்கிட்டோம். ஏற்றும் போது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ அதை விட மோசமாக இருந்துச்சு இறக்கும் போது. ஏன்னா இந்த படிக்கட்டுலேருந்து ஜிக்ஸாக்காக நம்ம வந்து இப்போ ரிவர்ஸில் வெயிட் தாங்க போகிறோன்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா பெட்டும் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஏன்னா ஸ்ப்ரிங் இருக்கும் இல்லை, நம்ம வந்து இடகுடமாக இஷ்டத்துக்கும் இழுத்தோன்னா அது உடஞ்சிச்சுன்னா அப்புறம் பெட்டு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏன்டா இப்போ கிங் சைஸ் வாங்கினோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அன்றைக்கி இருந்துச்சு எங்களுக்கு. 2 பேருமே ஒல்லி. இந்த பெட்டை தூக்க சத்தியமாக முடியல. ஆனால் எப்படியோ 2 பேரும் மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து இந்த 4 படிக்கட்டுலேருந்து தள்ளுறதுக்கே எங்களுக்கு வந்து ஸ்டாமினா பத்தல. அதுக்கப்புறம் கீழே இன்னும் ஒரு 10 படிக்கட்டு எடுத்துகிட்டு வரணும். நினச்ச மாதிரியே கீழே கொண்டு வரும்போது ஒரு ஸ்ப்ரிங் என்னமோ விட்டுருச்சானு தெரில, ஏதோ அங்கங்கே பல்ஜான மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. படுக்கும் போதும் பெட்டை படுக்க போட்டதுக்கப்புறமும் அந்த அங்கங்கே அந்த இது தெரிஞ்சுது. ஆனால் ரேவந்த் என்ன சொன்னாங்கன்னா, அது நம்ம ஒன்ஸ் அது யூஸ் பண்ண அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இந்த 10 படிக்கட்டில் எடுத்துகிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு செம்ம ப்ரெஷராக இருந்துச்சு. ஏன்னா வெயிட்டு ரொம்ப நேரம் லிஃப்ட் பண்ண முடில. இதில் நடுவில் இந்த வண்டு வேறு எங்களை அப்பப்போ பக்கத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா. அப்படியே செம்ம மேனேஜ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
ஸோ அதுக்கப்புறம் பெட்டை வந்து இந்த லெஃப்ட் சைட் இது டபுள் சைடு யூஸ் பண்ணுற பெட்டு. ஸோ லெஃப்ட் சைட் போடலாமா இல்லை ஆப்போசிட் போடலாமான்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே யூஸ் பண்ணுற இதுவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பல்ஜாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஏறி உட்காந்து கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி போட்டுட்டோம். ஒரு வழியாக உள்ளே கொண்டு வந்து போட்டுட்டு மேட்ரஸ்லாம் போட்டு முடிச்சிட்டோம். சாரி மேட்ரஸை உள்ளே போட்டுட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் போட்டு எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். மிருவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டர் ப்ரூஃப் இது பெட் ஸ்ப்ரெட்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி தனியாக ஷீட்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியுமே வந்து எல்லாமே கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதில்ல. ஸோ இப்போ கொஞ்சம் வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா போக மாட்டா. ஏன்னா நைட்டில் மட்டும்தான் நாங்கள் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பகலெல்லாம் அவள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறா. நைட்டில் மட்டும் இன்னும் அந்த கண்ட்ரோல் வரல. சம்டைம்ஸ் இப்போ பகலில் தூங்கும்போது கூட தூக்கத்தில் இருந்தால் யூரினேட் பண்ணிடுறா. ஸோ அதுதான் பிரச்சனை. அண்ட் வந்து இப்போ அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி அவள் போகிறதும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஹெவி ஸ்மெல்லை எங்களால் தாங்கவே முடியல. இது இந்த மாதிரி டாட்லர் ஸ்டேஜில் இருக்க எல்லா பேரண்ட்ஸும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கு வேறு வழியே கிடையாது. அகெயின் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் இது பெட் ஸ்ப்ரெட் தான் நம்ம வாங்கி ஆகணும். ஸோ அது ஒரு டைமும் 1000 அப்புறம் 800 900 கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறப்போ செம்ம கடுப்பாக இருக்குது. ஏன்னா அகெயின் அவங்க மூச்சா போவாங்க. அதை நம்ம எடுத்து திரும்ப வாஷ் பண்ணுவோம், திரும்ப போடுவோம். என்ன நம்ம மேட்ரஸ் சேஃபாக இருக்கும் அவ்வளோதான். பட் ஸ்டில் சொல்கிறேன், அதில் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு வாட்டியும் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம பெட்டில் போட்டு ஸ்ப்ரிங் டைப்பில் வரும் அது எல்லாம் எலாஸ்டிக் டைப்பில் அதெல்லாம் போட்டு இந்த பெட்டை ஃபுல்லாக நீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது ஒரு பெரிய ஒர்க். பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் அது போடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த வீட்டில் அது நான் மட்டும்தான் பண்ணுவேன், வேறு யாரும் போடவே மாட்டாங்க. அதனாலே எனக்கு இதை வந்து ரொம்ப ஒரு பிடிக்காத வேலை எனக்கு இது. ஸோ இவ்வளவும் பண்ணி கடைசியில் ஈவினிங் என்ன பண்ணா தெரியுமா? மதியானம் தூங்க வச்சு அகெயின் மூச்சா போயிட்டா. இவ்வளோ பண்ணியும் கடைசியில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் 4 மணி நேரம் கிட்ட மாடியில் காய வச்சோம் பெட்டை. ஆனால் அகெயின் அவள் வந்து யூரினேட் பண்ணிட்டான். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்ற மாதிரி தான் எங்களுக்கு போச்சு. அதுக்குள்ளே ஈவினிங் 4 மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால் எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மஷ்ரூம் வச்சு நான் வந்து சீஃப் ஸ்டஃப்டு மஷ்ரூம் அப்படின்ற ஒரு ரெசிபி நான் இந்த கோவிட் டைமில் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் பண்ணுறேன். இதை நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்தது. ஸோ அதையும் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். ஸோ வெளியே போகிற வேலைன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மெருவும் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விட்டு வாழைப்பழம் மாடு இருந்தால் போடலாம். நெக்ஸ்ட் டேக்கு கொஞ்சம் மாவு கம்மியாக இருந்துச்சு. ஸோ அம்மா வீட்டில் போயிட்டு கொஞ்சம் தோசை மாவு வாங்கிட்டு கோயில் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ மாட்டுக்கு வந்து நான் வாழைப்பழம் போட போகிறேன்ட்டு ஒரு பழைய வாழைப்பழத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா வீடியோவில் காட்டணுமா அவள். ஸோ வந்த கையோடு நான் வந்து ஜெப்டோவில் பண்ண வேலை இந்த வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் தான். இதுக்கு மேலே நம்ம சும்மா திரும்ப போய் மேலே கொண்டு போய் மேட்ரஸை வந்து காய வைக்க முடியாது. அண்ட் அர்பன் அந்த டைம் அவங்க வந்து பண்ணால் க்ளீன் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து சும்மா மேலாட்ட தான் பண்ணுறாங்க, ஆனால் அமௌண்ட் தான் நமக்கு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எதுக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம வேறு மேட்ரஸ் தான் வாங்கி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு வேறு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸே ஒன்று ஆர்டர் போட்டோம். இது வந்து ஜெப்டோவில் 695 சம்திங் வந்தது. குவாலிட்டி சூப்பர் தான். இதுக்கப்புறம் இன்னும் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த ஜிப்லாக் கவரில் இருக்கிற அந்த ஜிப்பை நான் உடச்சிட்டேன். அது கூட போராடிட்டு இருந்தேன், எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரில. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருந்துச்சு, நேவி ப்ளூ கலரில். இன்னும் 2 3 வந்து கிங் சைஸில் பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை ஜெப்டோவில், 1 2 தான் இருந்தது. அதில் இது கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருந்ததுனால ஸோ இதையே வாங்கிட்டு மேட்ரஸ் போட்டு வேலையாக நாங்கள் இது தான் பண்ணோம். ஸோ இதுக்கு 4 சைடும் வந்து அந்த எலாஸ்டிக் இது வருது, கவர் வருது. ஸோ நம்ம அப்படியே ஃபுல்லாக போட்டு லாக் பண்ணிடலாம், அந்த மாதிரி வருது. நான் சொன்னேன் இல்லையா, பெட்டை தூக்கிட்டு வரும்போது அங்கங்கே ஏதோ பல்ஜான மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு. அப்படி தான் இப்போ நாங்கள் அந்த கார்னரில் போடும்போது இந்த ஒரு சைடு மட்டும் தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் அந்த சைட் ஃபுல்லாக லாக் பண்ணதுக்கப்புறம், அந்த எலாஸ்டிக் போட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் அதுவுமே செட்டில் டவுன் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ யூஸ் பண்ண அது ஒன்றும் பெருசாக தெரில, நார்மலாச்சு. மேபி அந்த வெயிலில் போட்டதுனால வந்து அந்த பல்ஜா என்னன்னு தெரில, இல்லை எடுத்துகிட்டு வரும்போது அங்கங்கே ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷனில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் ஆச்சா என்னன்னு தெரில. பட் அது நம்ம ஒன்ஸ் அதில் படுக்க அது எல்லாமே நார்மலாக ஈக்குவல் ஆகிடுச்சு.
ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் பெட் ஸ்ப்ரெட்டோட பிராண்ட் வந்து ட்ரீம் கேர். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் மேலே வந்து ஒரு நார்மல் பெட் ஸ்ப்ரெட் போட்டுட்டோம். ஒரு வெல்வெட் டீ டைப் அந்த மாதிரி ஒன்று. ஸோ அவ்வளோதான். போட்டோன்னே செம்ம ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. பெட்டு பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நைட் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு எங்கள் டேவை முடிச்சுக்கிட்டோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பாய். எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.